ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈஸியாக குடமிளகா பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் குடமிளகா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 சைஸ் பெரிய சைஸ் குடமிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 5 பச்சை மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தேங்காய் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேங்காய், அப்புறம் 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், இந்த 3ஐயும் நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்து வரணும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது மையா அரைக்கூடாது, இந்த அளவுக்கு குறப்பாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை, மல்லியிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லியிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இதை நல்லாவே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லாவே இப்போ வதங்கிடுச்சு. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்து நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குடமிளகாயோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. குடமிளகா டக்கு நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். இப்போ நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நல்லாவே வெந்து கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ரெடியாக இருக்குது. கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், அந்த விழுது, தேங்காயும் மிளகா, ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கரெக்டான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்காவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. தேங்காவோட பச்சை வாசனை போனாலே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.